காவேரி வந்து விஜய் வந்து அழைச்சிட்டு வராங்க. விஜய் பார்த்து அதிர்ச்சியடைறாரு. பசுபதியா வந்து இந்த இடத்த வாங்குறாரு. இவர் வந்து நம்மளோட எனிமியாச்சேன்றாரு. ஆமா அப்படின்னோன, அடிப்பாவி பசுபதியை ஏமாத்தி வித்துட்டியா, பெரிய ஆள் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அடுத்து வந்து கையெழுத்து போடுறாங்க. பசுபதியை முடிச்சிட்டோன்னே இவங்க அடுத்து அப்போ தான் தெரிய வருது பசுபதிக்கு இந்த மாதிரி வந்து இந்த இடத்த வந்து விற்கிறது விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த இடம் எங்களோடது தான், வாங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எப்படி வித்தம் பார்த்தீங்களா அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க ராகினியும் எல்லாருமே. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இவ்வளோ நாள் இந்த இடத்த விற்கவே முடியல, இவர் என்கிட்ட விற்று தர சொன்னார். பார்த்தா வந்து எல்லாருமே வேணாம்னு சொன்னாங்க. எதுக்காக தெரியுமா, இந்த இடத்துல பேய் இருக்குன்னு எல்லாம் வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா இன்னொரு பேய் ஒரு பேய் பார்த்து பயப்படவே பயப்படாது, அதனால் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து கலாய்க்கிறாங்க நம்ம காவேரி பசுபதியை. பசுபதி வந்து ராகினியை கூப்பிட்டுட்டு வெளியே போகிறாரு. அப்போ வந்து ராகினியை பார்த்துட்டு செமையாக டென்ஷனாகி திட்டுறாரு. உனக்கு அறிவே இல்லையா, பார்த்தியா யாரோட இடம்னு சொல்லி, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்றாங்க. உடனே வந்து அப்போது வெறும்னா ஏமாத்திருக்கானா, ஆமாம் பார்த்தியா இப்போ எப்படி ஏமாத்திருக்கா நிவின் சொல்லிட்டு அப்படின்னோடனே, நிவின் அப்படிலாம் பண்ண மாட்டாருப்பா அப்படின்றாங்க. அதெல்லாம் பண்ணியிருக்கான் பார்த்தல, எல்லாம் காவேரிக்காக தான் அவன் வந்து இப்படி பண்ணியிருக்கானே. உடனே வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ராகினி. அந்த நிவினை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின்கிட்ட போய் பேசுகிறாங்க. எதனால் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது, இங்கே பாரு இடத்த நீ வாங்கணும்னு கேட்டேன், இடம் சொல்லிவிட்டேன் அவ்வளோதான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னல, அப்போ என்னை கல்யாணம் பண்ணிப்பல, அதை இடம் வாங்கிட்டேன்ல அப்படின்னோடனே, நான் எப்போ சொன்னேன் அப்படி. உடனே டென்ஷன் ஆகிறாங்க. வேணா விளையாடாத நிவின் அப்படின்றாங்க. நான் எங்கே விளையாடினேன், நான் சொல்லவே சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, நீ இவ்வளோ தூரம் வந்து காவேரிக்காக இப்போவும் அவளுக்காக தான் பண்ணிகிட்ருக்கல, அவளுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுல, அப்புறம் ஏன் இன்னமும் அவளுக்காகவே எல்லாமே பண்ணுறேன், என்னையே ஏமாத்துறல அவளுக்காக அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே வந்து இங்கே பாரு உன்னெல்லாம் ஏமாத்தலாம் தப்பே கிடையாது, ஏன்னா நீ அப்படிப்பட்ட பொண்ணு தான், நீ ஏமாத்தல, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு காவேரியை, அதுக்கு பதிலுக்கு பதில் தான் இது, போதுமா அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே வந்து ராகினி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வந்து காவேரிக்கு வந்து தேவையான அந்த கமிஷனை மட்டும் கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க காவேரி. உடனே எடுத்துகிட்டு போயிட்டு யமுனாவுக்கு வந்து ஃபீஸ் கட்ட சொல்லி வந்து கொடுத்துட்றாங்க நம்ம குமரன் கிட்ட. குமரன் முதல்ல மறுக்கிறாரு. வம்பு பண்ணி கொடுத்தோன்னே சரி வழி இல்லாமல் வாங்கிக்கிறாரு. இங்கே வந்து ஃபீஸ் கட்டிடுறாரு. உடனே வந்து எப்படிங்க ஃபீஸ் கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தர் மூலமாக வந்து கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு, அதுக்கு அட்வான்ஸாக அந்த காசு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. கங்காவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நல்ல காலம் ஃபீஸ் கட்டிட்டோன்னு சொல்லிட்டு. குமரன் வந்து நிவினை பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஒன்னால தான் இது எல்லாமே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே நிவின் சொல்கிறாரு இதில் என்ன இருக்குது அப்படின்னோடனே, பரவாயில்லடா இவ்வளோ அளவு இன்னமும் காவேரி மேலே பாசமாக இருக்கியே, நீ அவளுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறிய, பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எப்போவுமே காவேரி நான் மறக்கவே முடியாது, அவன் என் உயிரில் கலந்துருக்கா, என்றைக்குமே நான் அவளை விட்டு தர முடியாது, அவளுக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக நான் போய் நிற்பேன், ஏன் அவளுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை என் உயிர் தான் வந்து வேணும்னா கண்டிப்பாக அதையும் நான் அவளுக்காக தருவேன் அப்படின்னோடனே உடனே கட்டி பிடிச்சிக்கிறாரு நம்ம குமரன். நிவினை இது முடியுது.